கனெக்ஷன்ஸ் வணக்கம் எல்லாருக்கும். இது உங்கள் புவனிகா. வெல்கம் டு குரல் 2.0. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன அப்படின்னா, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் இல்லையா, அவங்கள ஃபினான்ஷியலா வளர்றதுக்கும் எக்கனாமிக்கலா ஸ்டேபிளா அவங்கள வாழ வைக்கிறதுக்கும் சில ஏஐ டூல்ஸ் ரொம்பவே உதவிகரமா இருக்க பொழுது அந்த ஏஐ டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நம்ம வீட்ல நிறைய வயசானவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பாத்துக்கிறதுக்கும் சில ஏஐ டூல்ஸ் இருக்கு. அதை பத்தியும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் ஃபார் நம்ம வீட்டு தாய்மார்கள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா, காலையில் 5 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட ரெஸ்டே இருக்காது. லைக் நம்ம வெளியே போயிட்டு வந்து சொல்லிடுவோம், நீ என்ன சும்மா வீட்டில் தான் இருக்க, இது கூட செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். ஆனால் வீட்டில் சும்மாவா இருக்காங்க, அவங்க 1008 வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான தாய்மார்களுக்கு வந்துட்டு ஒரு 4 ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஐ டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, அழகா ஒரு ஷெட்யூல் பிளானர் போட்டு கொடுத்துரும். ஓகே, வாரத்துல 7 நாளா இன்னைக்கு இந்த ரூம் கிளீன் பண்ணலாம், நாளைக்கு இந்த ரூம் கிளீன் பண்ணலாம், இன்னைக்கு வீடை துடைக்கலாம், இன்னைக்கு துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகா ஷெட்யூல் போட்டு கொடுத்துரும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு டே ஃபுல்லா வேலை செய்யணுன்றது கிடையாது. யூ கேன் டேக் ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அண்ட் கோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்கு. இந்த காசி ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி ஆர்கனைசரா இது ஒர்க் ஆகும். இப்போ ஒரு வீக்லி 7 டேஸ், அதே 7 டேஸ். இப்போ அந்த 7 டேஸ்ல ஓகே, நான் சண்டே ஷாப்பிங் போகலாம், மண்டே இங்க போகலாம், ஸோ டியூஸ்டே நான் இது வாங்கலாம், வெனஸ்டே வந்துட்டு நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா அந்த கூகுள் கேலண்டர்ல நீங்க எப்படி இது பண்ணி வைப்பீங்க, அதே மாதிரி அழகா இதை வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி ஒரு நிறைய ஃபேக்ட்ஸோட. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கும், இதே ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போனா இன்னொரு கடை இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓகே அந்த 2 ஸ்டாப் தள்ளி அந்த கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அது அலைச்சலும் கூட. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி நியர்பை ஷாப்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஓகே இந்த கடையில் இந்த பொருள் இந்த இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா இந்த பொருள் குவாலிட்டி நல்லா இருக்கு, இந்த கடையில் நல்லா இல்லை அப்படிங்கும்போது ஆப்வியஸாக நமக்கு எந்த கடை வேணுமோ அந்த கடைக்கு போய்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் ஃபேக்ட்ஸ் நிறைய ஷெட்யூல் பிளானர்லாம் வந்துட்டு இந்த காசி அப்படின்ற ஏஐ டூல் கொடுக்கும். அண்ட் யம்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்கு. இந்த யம்லி ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணும். இப்போ என்னோட வீட்டில் வந்துட்டு துவரப்பருப்பு பாவக்காய் தான் இருக்கு, நான் பாவக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அந்த யம்லி AI tool கிட்ட போய் I have only துவரப்பருப்பு, that is tur dal and bitter gourd in my home, what to do அப்படின்னு கேட்டீங்கன்னா, you can make a brownie with bitter gourd, you can make a cake with tur dal அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வந்துட்டு அந்த யம்லி AI tool உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் AI tool என்ன ஹோம் மேக்கர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, otter.ai. இந்த otter.ai என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஷாப்பிங் பிளான்ஸ், ஷாப்பிங் ஐடியாஸ், நிறைய டிஃப்ரெண்ட் தாட்ஸ் டு மேக் ஓவர் யோர் வீடு, கரெக்டா அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அழகாக டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஆட்டர் ஏஐ அப்படின்ற ஏஐ டூல் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப காமனான ஒரு டூல் இருக்கு. லைக் இமேஜஸ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரது வந்துட்டு பின்ட்ரெஸ்ட், கரெக்டா. பின்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்ல, உமன் எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்க உண்மையாலுமே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பின்ட்ரெஸ்டோட கெரியர் பிளாட்ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும், டிகிரி தான் வாங்கிக்கணுன்றது கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி தட் வில் ஒர்க் அவுட் இன் பின்ட்ரெஸ்ட். சரி, நான் கண்டென்ட்குள்ளே வரேன். ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட் ஏஐ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்குப்பா, ஆனால் அது ஒரு நார்மலான ஒரு ரூமாக இருக்குது, நான் அதை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அழகுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் அந்த ரூமை ஃபோட்டோ எடுத்து காட்டினீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ரேஷன்ஸ் அதில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஆடிங்ஸ் இல்லை டெலிஷன்ஸ் அப்டேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டோடி, கோசி, யம்லி, ஆட்டர் ஏஐ, பின்ட்ரெஸ்ட் ஏஐ சர்ச், இந்த ஏஐ டூல்ஸ்லாம் பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டு தாய்மார்களே. லைக் யாரும் உங்களை வந்து சொல்ல மாட்டாங்க, என்ன வீடு எப்படி வச்சிருக்க, அவள் வீடு எப்படி அவ்வளோ மாடர்னைஸ்டாக இருக்குது, நீ ஏன் வீடு எப்படி வச்சிருக்க அப்படின்லாம் யாரும் உங்களை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஏஐ இஸ் ஹியர், தென் வை ஃபியர். ஸோ அதனால கவலைப்படாம இந்த எல்லா டூல்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்து சொல்ல போற ஏஐ டூல்ஸ் வந்துட்டு இது உமனுக்கு இம்பார்ட்டன்ட், ஆனா அவங்களோட எம்பவர்மெண்ட் அண்ட் அவங்களோட டெய்லி யூஸ்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டூல்ஸ். மோஷன் ஏஐ. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டெய்லி டாஸ்க்ஸ், டெய்லி கோல்ஸ், டெய்லி பட்ஜெட்டிங் எல்லாத்தையும் இது அழகா பிளான் பண்ணி கொடுத்துரும். பிகாஸ் நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, நம்மளோட அம்மாவோ அப்பா
மணி 9 ஆச்சு எரும மாடு மாதிரி தூங்காத எந்திரி அப்படின்னா நம்ம எந்திரிக்க மாட்டோம். உடனே மொபைல் எடுப்போம். ஓ மை காட் மணி 9 ஆயிடுச்சு லெஃப்ட் மை பஸ் யோசிப்போம். கரெக்டா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மனுஷன் பிளான் போட்டு கொடுக்கறத விட ஒரு மிஷின் பிளான் போட்டு கொடுத்துச்சுன்னா நம்ம அது இன்னும் நம்புறோம் அண்ட் அதை தான் பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா இது வந்துட்டு உமனோட டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல். பிகாஸ் ஒரு பொண்ணு அப்படின்னாலே மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. அதுவும் அந்த மாசத்துல 4 ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், லியூட்டியல் ஃபேஸ், மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஓவிலேட்டரி ஃபேஸ், இந்த 4 ஃபேஸ்ல வர 40,000 மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. அம்மா அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. ஸோ அதை அழகா ட்ராக் பண்றதுக்காக தான் ஃப்ளோ, க்ளூ அந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஏஐ டூல்ஸ்லேயே வந்துட்டு இப்போ எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் தி ரீசன்ஸ் இந்த ஏஐ டூல். நீ இன்னைக்கு இது சாப்பிடணும்னு உனக்கு தோணுதா, ஸோ இன்னைக்கு நீ டவுனாக இருக்கியா, அப்போ இது டெஃபிஷியண்ட்டாக இருக்கு, நீ இந்த மூடில் இருக்க, ஸோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட அது உங்களுக்கு அழகாக கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹலோ ஊஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல். இந்த ஹலோ ஊஃபி வந்துட்டு மோஸ்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டூல். ஸோ உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இதை அழகாக பயன்படுத்திக்கலாம். தே கேன் பிளான் அண்ட் தே கேன் ஆட்டோமேட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஹலோ ஊஃபிட்ட கேட்டிங்கன்னா ஹலோ ஊஃபி வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கேன்வா, மேஜிக் டிசைன், சாட் ஜிபிடி இதெல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்க்கும் அண்ட் உங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான சில ஏஐ டூல்ஸாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா இது இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. அதாங்க சாப்பாடு. நம்ம சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா இல்லை வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா, எப்படியோ ஈட் எவ்ரி டே. அதுவும் சுவையாக இருக்கணும், சூடாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா. எல்லாத்துக்குமே சாப்பிட்றது பிடிக்கும், ஆனால் எல்லாத்துக்குமே சமைக்கிறது பிடிக்காது. ஸோ சமைக்க பிடிக்காத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 4 ஏஐ டூலை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். சாட் ஜிபிடி. போங்க சாட் ஜிபிடி கிட்ட, ஐ வாண்ட் ஈட் பிரியாணி, ப்ளீஸ் கிவ் மீ ரெசிபி அப்படின்னு கேட்டால் அழகாக ரெசிபி கொடுக்கும். அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே பண்ணால் யூ கெட் பிரியாணி. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி யம்லி. இந்த யம்லியில் வந்துட்டு நமக்கு பர்சனலைஸ்ட் ஏஐ ரெசிபி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாவக்காய் ப்ரௌனி. அண்ட் காப்பிராட் ஏஐ அப்படின்ற ஏஐ டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய இப்போ எனக்கு சமைக்க பிடிக்காது பட் எனக்கு சாப்பிட பிடிக்கும், சாப்பாடு பற்றி எனக்கு எழுத பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நிறைய ஃபுட் பிளாக்ஸ் எழுதலாம். இன்ஸ்டாவில் நான் ஸ்டோரி போட போகிறேன், நான் புதுசாக இன்றைக்கி தான் கடைக்கு போய் ஹாட் சாக்லேட் சாப்பிட்டேன் இல்லை டிராமிசு சாப்பிட்டேன், எனக்கு அது கேப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பிராட் ஏஐல போயிட்டு அழகாக கேப்ஷன்ஸ் எடுத்து அழகாக பிளாக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். கேன்வாலையும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரெசிபி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கிரியேட் ரெசிபி கார்ட்ஸ். ஸோ அதை பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேக்கராக இருக்கீங்க, ப்ரௌனி பேக்கராக இருக்கீங்க, கேக் பேக்கராக இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக்கராக இருக்கீங்க, பேஸ்ட்ரி ஷெஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ரெசிபி கார்ட்ஸ், மெனு கார்ட்ஸ் எல்லாம் கேன்வா யூஸ் பண்ணி ரெடி பண்ணி யூ கேன் பப்ளிஷ் இட். அண்ட் பிக்சரி அப்படின்றதும் திஸ் வில் கிவ் யூ வேரியஸ் ஃபுட் ரெசிபி கண்டென்ட் அண்ட் அந்த ஃபுட் ரெசிபியை வந்துட்டு ஒரு வீடியோ கண்டென்ட்டாகவும் வாய்ஸ் கண்டென்ட்டாகவும் மாற்றுறதுக்கு இந்த பிக்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். ஸோ இதையும் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சமையலில் உங்களே அறியாமையே உங்களுக்கு தானாக இன்ட்ரெஸ்ட் வரும். சமைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவீங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஃபேஷன் டிசைனிங் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு எப்படி ஏஐ டூல் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். துணி தைக்கிறோம், நம்ம தான் தைக்கணும். மேக்கப் நம்ம ஒருத்தங்களுக்கு போட்டு விடுறோம், இல்லைன்னா நம்ம போட்டுக்கணும். ரோபோவோ மிஷினோ சாட் ஜிபிடியோ வந்து நம்மளுக்கு மேக்கப் போடாது, நம்மளோட துணி தைச்சு கொடுக்காது இல்லையா. பட் நீங்களே எத்தனை நாள் தான் யோசிச்சுட்டே பஃப் ஸ்லீவ் 3/4 ரஃபிள் ஸ்லீவ் கஃப்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஏஐ வில் சஜஸ்ட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐ டூல் ஃபோட்டர் ஏஐ ஆர் கேன்வா. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஃபேஷன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்டிங் ஐடியாஸ் இருக்குது, நிறைய லோகோ டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நான் புதுசாக வந்துட்டு ஒரு பொட்டிக், புவிஸ் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு பிராண்டிங் பண்ணுறதுக்கு, எனக்கு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எங்கேயும் போய் அலையணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு கேன்வா இருந்தாலே போதும், ஐ கிரியேட் இட் அண்ட் ஐ யூஸ் இட். அதே மாதிரி டிசைக்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல். இந்த டிசைக்னிஃபை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட அவுட்ஃபிட்ஸ், உங்களோட மேக்கப்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட்டோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே அழகாக அதை மெருகேற்றி கொடுக்கறது தான் இதோட வேலை. நெக்ஸ்ட் lalanan.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த lalanan.ai இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டட் ஃபேஷன் மாடல்ஸ் ஃபார் டிசைனர்ஸ் கொடுக்கும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எனக்காக இருந்தால் ஓகே.
பட் என்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு நான் அது போட போறது இல்லை அப்படின்னா நான் அவங்கள தேடணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள கண்டுபிடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ பெட்டர் ஐ கோ வித் திஸ் Lananda.ai அண்ட் ஐ ஜஸ்ட் கிரியேட் அ மாடல். அந்த மாடலுக்கு வச்சு ஓகே 32, 26, 47 அப்படின்னு சொல்லிட்டு நான் சைஸ் இது பண்ணிட்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அது கஸ்டமர்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். நம்ம அடிக்கடி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றது இல்லை. பிகாஸ் தைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா, நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மாடல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். DALL-E அண்ட் Midjourney. இந்த DALL-E அண்ட் Midjourney அப்படின்ற AI டூல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll be generating various outfit ideas. இப்போதான் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த கஃப் ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ், 3/4 போட் நெக் அதெல்லாம் 2025ல லைக் 2023லேருந்து வந்த ட்ரெண்ட் அப்படின்னு. இல்லை, அது 1880s 1870ஸ்லேயே இருக்குது. ஸோ அப்போ பழசெல்லாம் நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் DALL-E, Midjourney அப்படின்ற AI டூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நியூ ஐடியாஸ், நியூ அவுட்ஃபிட்ஸ், நியூ ஃபேஷன்ஸ் எல்லாமே அது கொடுக்கும். உங்கள் டிசைனை ஒரு விர்ச்சுவல் ஃபீல்டில் பார்க்கணும் அப்படின்னா இந்த AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான AI. வயசானவங்க AI யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. நம்மளை விட அவங்க தான் இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அலெக்சா, சிரி, பிக்ஸ்பி, வாய்ஸ் அசிஸ்டன்ட். தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரியல மொபைலில் அப்படின்னா they just on the voice assistant call daughter, கால் சன் அப்படின்னா அது கால் பண்ணி கொடுத்துரும், இவங்க வந்துட்டு பேசுவாங்க. அண்ட் ரெப்ளிகா AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AI டூல். ஸோ ரெப்ளிகா AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AI டூல் இருக்கு. இந்த டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் அந்த தாத்தா கூட அந்த ரோபோட் கம்பெனி கொடுத்துட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கும், விளையாடும், அந்த தாத்தாவை லோன்லியாக விடவே விடாது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ரெப்ளிகா AI அப்படின்ற டூலும். திஸ் வில் பி ஆக்டிங் அஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் த தாத்தா அண்ட் தட் பார்ட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு யூடியூப் கம் ChatGPT. இந்த யூடியூப் ப்ளஸ் ChatGPTல எப்படி அப்படின்னா யூ கேன் லேர்ன் எனிதிங் வித் வாய்ஸ் கைடன்ஸ் அண்ட் ஒரு சிம்பிளிஃபைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோட பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங்லாம் வராது. ஸோ அவங்க டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேப்ல வந்துட்டு நம்ம ChatGPT அண்ட் யூடியூப் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதில் இப்படி சொல்ல யூடியூப்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான AI டூல்ஸ் யூஸ் பண்ணுறது இட் இஸ் மச் பெட்டர். அண்ட் மெடிசேஃப் அப்படின்றது அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கிறதுக்கும் அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கும் இந்த மெடிசேஃப் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான AI டூலாக இருக்கும். லைக் தட் வில் பி ரிமைண்டிங் யூ, ஓ இன்னைக்கு நம்ம மாத்திரை சாப்பிடல அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அது நமக்கு ரிமைண்ட் பண்ணிடுவோம், இன்னைக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிடல இப்போ நீங்கள் இதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. மெடிசேஃப் அப்படின்றது இட் இஸ் அ வெரி குட் டூல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு AI டூல்ஸ் ஃபார் நம்ம வீட்டு தாய்மார்கள், AI டூல்ஸ் ஃபார் women entrepreneurs, அவங்களோட டெய்லி லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும், AI tools for chef, for designers, for makeup artists and for elders. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தேவையான AI tools எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு பெண் தான் ரொம்ப 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 கஷ்டப்படுறா இல்லையா. பிகாஸ் காலையில் 5 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் எல்லாம் செய்யணும், திரும்பி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அது கூட அவரோட மூட் ஸ்விங்ஸ், அவரோட தாட்ஸ் எல்லாமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரியான AI டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் இன்னுமே கொஞ்சம் சிம்பிள் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் அண்ட் இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ தட் யூல் பி என்டர்டெயின் யோர்செல்ஃப். ஸோ இதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Bhuvanika signing off. Bye bye.